ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 37. சங்கீதாவிடம் கேட்க 1000 கேள்விகள் இருந்தாலும் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை என்னும் இடத்தில் எதற்காக கேட்க வேண்டும்? இதற்காக தானே இவளின் குணங்கள் அறிந்ததுதானே. யாரும் இவளை பக்கத்தில் சேர்க்கவில்லை. தன்னிடம் பொறாமைப்பட்டு தன் ஆடைகள் ஆபரணங்கள் என்று எதை எடுத்திருந்தாலும் இவ்வளவு மனம் நந்திருக்க மாட்டேனே. என்னிடம் பொறாமை கொண்டு என் புருஷனையே அபகரிக்கும் அளவிற்கு ஏன் அவளுக்கு என்னிடம் வன்மம்? இத்தனைக்கும் அவள் விருப்பப்படி அவள் தோன்றியதெல்லாம் செய்து கொண்டுதானே இங்கு இருக்கிறாள். எந்த வகையில் இவள் சஞ்சலப்பட நாங்கள் காரணமாகிவிட்டோம் என்றெல்லாம் யோசித்தவளுக்கு இவர்களை பற்றி யோசிப்பது கூட நேர விரயம் என்று மட்டும்தான் தோன்றியது. கிட்டத்தட்ட விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள் இந்துமதி. சாவு தன்னை மடியில் ஏந்தி கொண்டால் தேவலாம் என்னும் நிலைதான். ஆனால் கைக்குழந்தையும் பாதி விவரம் தெரிந்த மகனையும் விட்டுவிட்டு செல்வதற்கு உடன்பாடு இல்லை. அதிலும் இவர்களை நம்பி இந்த உலகில் அவர்களை நிர்கதியாக விட்டு செல்வதில் சுத்தமாக உடன்பாடு இல்லாததால் தன் மனதையும் உடம்பையும் இரும்பாக இறுக்கிக் கொண்டாள். சாப்பாட்டில் உப்பு சரியில்லை, உரப்பு சரியில்லை என்றெல்லாம் குற்றங்கள் சுமத்திவிட்டு இனி சமையல் என்றெல்லாம் நீ இறங்க வேண்டாம், எப்பொழுதும் போல இந்துவே சமைத்துக் கொள்ளட்டும். எனக்கு அவளின் சமையலை தவிர வேறு யாருடைய சமையலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால்தான் நான் கடைகளில் சாப்பிடாமல் கூட எவ்வளவு நேரமானாலும் வீட்டில் வந்து சாப்பிடுவது என்று பெரிதாக லெக்சர் எடுத்துவிட்டு சென்ற சுரேஷை குரோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் சங்கீதா. பின்பு அக்காளிடம் கோயிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு அவள் சென்றது சுந்தரமூர்த்தி பவனம். தன்னுடைய அக்கா கணவனையே படுக்கையில் வீழ்த்தி விட்டோம், வேறு ஒரு பெண்ணை மனதால் கூட நினைக்காத ஒருவனை உடலால் தீண்டி விட்டோம் என்று இருமாப்பில் இருந்தவளுக்கு அந்த நேரம் போதை தெளிந்த பின் மீண்டும் அவன் இன்றும் இந்துதான் எல்லாம் என்று பித்து பிடித்து இருக்கிறான் என்பது இன்னும் கோபத்தையும் வெறியும் தோற்றுவிப்பதாக இருந்தது. அதனாலேயே வேகமாக சுந்தரமூர்த்தி பவனத்திற்கு சென்று மீண்டும் இதற்காகவே ஏதேனும் மந்திரித்து வாங்கி கொண்டு வரவும் மாமனை தன் முந்தானையிலேயே முடிந்து வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் தான் அங்கு விரைந்தாள். ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கும் எங்க அக்கா வீட்டுக்காருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. திடீர்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால எதுவும் யார்கிட்டயும் சொல்ல முடியல. அதான் இப்போ உங்களை பக்கம் ஓடி வந்துட்டேன், சாப்பிடாம கூட. அப்படியா? நினைச்சத சாதிச்சுட்டேன்னு சொல்லு. இதுல திடீர்னு நடந்ததுல சந்தோஷமே இல்லாத மாதிரி சொல்ற. இப்படித்தானே உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. நினைச்சத சாதிச்சுட்டல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? அத சொல்லு. அது அது வந்து சொன்னா தப்பா எடுத்துக்குவீங்களோன்னு தோணுது. மறுபடியும் உங்ககிட்ட உதவிதான் கேட்டு வந்திருக்கேன். அக்கா புருஷனையே அக்காவை விட்டுட்டு எனக்கு வேணும்னு கரெக்ட் பண்ண தர சொல்லி என்கிட்ட கேட்டு இருக்க. அதையே தப்பா எடுத்துக்காம நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு உன்கிட்ட ஒரு ஆதாயம் வேணும், அதனாலதான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுல தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன சொந்தமா பந்தமா தப்பா எடுத்துக்கிறதுக்கு? நமக்குள்ள இருக்கிறது வெறும் வியாபாரம் மட்டும்தான். உன் தேவைய நான் செஞ்சு கொடுக்கறேன், என் தேவைய நீ செஞ்சு கொடு, அவ்வளவுதான். இப்ப என்ன வேணும்னு கேளு. அது ராத்திரியானா அவரு என்னையதான் தேடிட்டு வராரு, என்கிட்டயே சுத்துறாரு. ஆனா பகலானா பிள்ளைங்க பொண்டாட்டின்னு போயிடுறாரு. ஒரு சமையல் கட்டுல கூட சமைக்க விட மாட்டேங்கிறாரு. என் சாப்பாடு அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மறுபடியும் ஏதோ வேலைக்காரிங்கிறத தாண்டி ஒரு விபச்சாரிங்கிற அளவுக்கு அவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. அதனால அவர் எப்பயும் என்னையவே சுத்தி வரணும். எங்க அக்கா இருந்த அந்த வீட்டு ராஜ்யத்துல நான் முதலாளியா இருக்கணும். ஆனா நீ சரியான விஷம்தான். என்னதான் எனக்காக உதவி செய்யறதாவே இருந்தாலும் உன்னோட இந்த புத்திய சொல்லி காட்டாம இருக்கவே முடியாது. உனக்கு அடைக்கலம் கொடுத்தவளையே தோக்கடிச்சிட்டு அவளோட இடத்துக்கு நீ வரணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் அரசியலுக்கு வந்திருந்தனா இந்நேரம் ஒருத்தரும் முன்னாடி எதிர்த்தே நின்னு இருக்க முடியாது.
நீங்க என்ன புகழ்றீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களான்னு வித்தியாசம் கூட எனக்கு தெரியலையா. இப்படி முகத்தை அப்பாவியா வச்சுதானே உங்க அக்காவோட வாழ்க்கையே உன் காலடியில போட்டு வைக்கிற. சரிப்போ, ஆனா எந்த அளவுக்கு இந்த விஷயம் இந்த வசிய மருந்து கொடுக்கறியோ அந்த அளவுக்கு அவனோட மூளை உன் கட்டுப்பாட்டுல இருக்கும். அதனால அதெல்லாம் உண்மைதான். ஒரு கட்டத்துக்கு மேல அளவுக்கு அதிகமா வசிய மருந்து போச்சுனாலும் அவன் மூளை மொத்தமா செயலிழந்து போயிடும். கோமாவுக்கு போறதுக்கும் நினைவு தப்பி போறதுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும். அப்படி போனா அவன் படுத்த படுக்கை ஆயிடுவான். அவனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நல்லா யோசிச்சுக்கோ. அது அது பரவாயில்லங்கய்யா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டியதான். எங்க மாமாவுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. அப்படியே அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனாலும் அதான் ஒரு வேலைக்காரியா நிரந்தரமா வச்சிருக்கேனே, அவகிட்ட இவரை ஒப்படைச்சிட்டு நான் என் வேலைய பாத்துக்கிட்டோ இல்ல வேற ஏதாவது வாழ்க்கையை தேடிட்டோ கிளம்பிடுவேன். இவ்வளவு தெளிவா இருந்தன்னா அதுவே ஓகே தான். உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கறேன். சாயந்தரம் எனக்கு தேவையானதை நீ செஞ்சு கொடுக்கணும். அப்படித்தான் மீண்டும் வசிய மருந்து வாங்கி கொண்டு மொத்தமாக சுரேஷிடம் இருந்து சுரேஷ் இந்து வசம் இருந்து தன்னுடைய நாக்கி கொண்டதும் அதற்கு கைமாறாகத்தான் அபியை நெருங்கி வர சென்று அவளிடம் நல்ல மரியாதையும் பெயரையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய செயல் திட்டங்களுக்கு உட்பட சம்மதித்ததும் இதற்கிடையில் அபி சங்கீதா நெருங்கி பழக ஆரம்பித்த பொழுது எந்த விதத்திலும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது, சங்கீதாவை பற்றி அர்ஜுனிடம் சொல்லிவிடக் கூடாது என்றுதான் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை திசை திருப்பிவிட்டு அபியையும் சங்கீதாவையும் நெருங்கி பழக இவரே ஒரு வழிவகுத்து கொடுத்தார். இவர்கள் போட்ட திட்டமெல்லாம் போட்டபடியேதான் நடந்தது. சுரேஷ் முற்றிலுமாக பிள்ளைகளை கூட மறந்து பிள்ளைகள் பக்கத்தில் வந்தால் கூட ஏதோ அருவருப்பான பொருளை கண்டு விலகுவது போல் ஒதுங்கி சென்றதும் தன் மனைவியை தெரியாமல் கைவோங்கியதற்கு அத்தனை முறை மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தும் நோக்கில் இருந்தவன் இப்பொழுது சங்கீதாவே இந்துவை திட்டினால் கூட ஏனென்று கேட்க முடியாத அளவுக்கு மதிமயங்கி மூளை செயல் இழந்து சங்கீதாவின் பின்னாடியே சுற்றி கொண்டிருக்கும் பொம்மையாக மாற்றி வைத்திருக்கிறாள் சுந்தரமூர்த்தியின் தயவோடு. சங்கீதா இஷ்டப்படி எல்லாம் சுந்தரமூர்த்தியை செய்து கொடுத்தவனுக்கு தனக்கு வேண்டியதை சங்கீதாவின் மூலம் அடைந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அபியை சுற்றி கன்னிமார்கள் எப்பொழுதும் காவலாகவே இருந்தார்கள். ஓரளவிற்கு மேல் இவர் தீய சக்தி அவர்களிடம் செல்லுபடியாகவில்லை. அதையும் தாண்டி அபி சங்கீதாவும் நெருங்கினார்கள். அக்கா தங்கை என்கின்ற அளவுக்கு பாசம் வைத்து நன்றாக பேசினார்கள். அதற்கு முழுக்க காரணம் சங்கீதா நடவடிக்கைகளும் தான். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சுந்தரமூர்த்தி இருமாப்போடு இருந்து கொண்டிருந்த வேளையில் தான் எங்கிருந்து வந்தான் என்றே தெரியவில்லை ஆடம் ஸ்மித். அவனை எப்படிதான் கவனிக்க தவறினோம் என்பதும் புரியவில்லை. ஆடம் வெகு நாட்களாக அபியின் பின்னாடியே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறான். அதை சங்கீதாவும் கவனிக்கவில்லை. சுந்தரமூர்த்தியின் கண்ணிற்கும் காதிற்கும் அந்த விஷயம் வரவில்லை. இதோ அடாவடியாக உள்ளே நுழைந்து அபியின் கணவனாக மாறிவிட்டான். இப்பொழுது செல்வி அபி அல்ல, திருமதி அபி ஆடம் ஸ்மித். இவர்களின் இன்னொரு திட்டமும் தவிடுபொடியாக அர்ஜுனின் குழுவும் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்து விட்டார்கள். அர்ஜுன் வெளியில் இருக்கும் பொழுதே அபியை நெருங்குவது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. இப்பொழுது அர்ஜுன் நெருங்கி வந்து விட்டான். அபிக்கும் ஸ்மித்தின் திருமண ரகசியம் பற்றிய உண்மை ஸ்மித் அர்ஜுனிடம் கூறிவிட்டான். அப்படி இருக்கையில் இன்னும் பாதுகாப்பு கவசங்கள் அவளுக்கு வலுவாக தான் இருக்க செய்கிறது. இதையெல்லாம் தாண்டி எவ்வாறு அபியை நெருங்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சுந்தரமூர்த்தி. பின்பு அபியும் ஆடமும் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கான வீட்டில் முறையாக சென்று அனைத்து ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி யாரும் அறியாத வண்ணம் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அங்கு வந்து சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இரண்டு திடுக்கிடும் உண்மைகள் அவனுக்கு தெரிந்தது. ஒன்று, ஆடம் ஸ்மித்தை இதற்கு முன்னாடியே அவன் சந்தித்திருக்கிறான். அதாவது இவன்தான் என்பது அவனுக்கும் இவர்தான் சுந்தரமூர்த்தி என்று தெரிவதற்கு முன்னாடியே இவர்களின் முதல் சந்திப்பு இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட மனக்கசப்பான சந்திப்பாகத்தான் இருந்தது. பொதுவாகவே வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர் மதத்தின் நம்பிக்கைகளில் பெரிதாக நாட்டம் இருக்காது.
அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்பிக்கை இருந்தாலும் சில மூட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அப்படித்தான் ஆடம்க்கு என்னதான் இந்த விதிமுறைகள் அத்தனையும் பிடிக்கும், அவனும் பின்பற்றுவான். கடவுள் ஒன்றே என்று கூறுபவனாகவே இருந்தாலும் இங்கு சில மூட நம்பிக்கைகளை அவனும் ஒரு சராசரி மனிதனாக எதிர்க்கத்தான் செய்தான். அப்படித்தான் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி தன்னுடைய யாகத்திற்காக கன்னி பெண்களை உயிர் பலி கொடுப்பதற்காக உயிருடன் நிலத்தில் புதைக்கும் பொழுது அங்கு எதர்ச்சியாக வந்த ஆடம் ஸ்மித் சுந்தரமூர்த்திக்கு எவ்வளவோ எடுத்து கூறி பார்த்தும் புரியாததால் அவர் மந்திர சக்தியை உபயோகிக்கும் முன்னே இவனே அவரை அடித்து போட்டுவிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றி காவலகத்தில் சேர்த்து விட்டதாகவும் இவன் இதுதான் அடுத்த செய்ய போகிறான் என்று புரிந்த சுந்தரமூர்த்தி மீண்டும் காவலர்களிடம் மாட்டிக்கொண்டு களி திங்கவோ இல்லை பூட்ஸ் காலினால் மிதி வாங்குவதற்கு உடம்பில் திராணி இல்லாமல் தன்னுடனே இருக்கும் கொஞ்ச நஞ்ச சக்தியை வைத்துதான் அப்பொழுது தப்பித்து விட்டார். இது எல்லாம் பெரிய அளவில் பேப்பர் நாளிதழிலும் வந்தது. ஆனால் சுந்தரமூர்த்தி இவன்தான் என்பது தெரியாததால் போலீசாரிடம் முகத்தையோ இல்ல வேற எந்த ஆதாரத்தையோ ஆடமினால் கொடுக்க முடியவில்லை. எப்படியோ ஒரு உயிர் தப்பித்தது என்று நிம்மதியாக வீட்டிற்கு சென்றான். சுந்தரமூர்த்திக்கு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கும் வரை பொறுத்து போவோம், பின்பு அவன் யார் என்று தெரிந்து கொண்டு நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். இப்பொழுதும் தன்னுடைய எண்ணத்திற்கு குறுக்கே நிற்பான் என்று அவர் சற்றும் யோசிக்கவில்லை. இது மேலும் அவருக்கு கோபத்தை கொடுப்பதாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்தது. இன்னும் அங்கு சற்று உற்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இன்னொரு விஷயம் புரிந்தது. அனைத்து ஜோடிகளும் அடுப்படிக்குள் பால் காய்ச்சுகிறேன், பொங்கல் செய்கிறேன் என்று அடுப்படியே பூங்காவாக மாற்றி செல்ல செல்ல சேட்டைகளும் சீண்டல்களும் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இவர்கள் கொல்லைப்புறம் இருக்கும் ஜன்னல் வழியே வீட்டை நோட்டம் விட்டு கொண்டிருக்கும் பொழுது வாசலின் இடப்பக்கத்திலிருந்து ஒரு வெள்ளை அமானுஷ உருவம் எட்டி பார்ப்பதும் உள்ளே வர முயற்சிப்பதும் பின்பு அதனால் முடியாமல் விலகி போவதுமாக இருப்பதை இவர் கண்டுகொண்டார். அடடா, அபியையும் ஆடம் ஸ்மித்தையும் உருகுலைக்க இனி சங்கீதாவே தேவையில்லை. அடுத்த துடுப்பு சீட்டு தனக்கு கிடைத்து விட்டதாக அகமகிழ்ந்து போனார் சுந்தரமூர்த்தி. அத்தியாயம் 38. என்ன, ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்தாலும் பிறந்தது. அந்த அம்பாள் வீட்டுக்கே வந்துட்டான்னு நினைச்சிட்டு அம்மன் சன்னதிக்கே வராம இருக்கியா? வழக்கமாக செல்லும் அம்மன் கோயிலுக்கு மனது தாங்காமல் இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்ற இந்துமதியை பார்த்துதான் எப்பொழுதும் போல நலம் விசாரித்தார் அங்கு இருக்கும் பூசாரி ஐயர். சாமி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கீங்க, இப்படி அடுத்தவங்களோட கஷ்டத்தை சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கீங்க. எதனால நான் கோயிலுக்கு வராம இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியலையா சாமி? என்னடி குழந்தை இப்படி சொல்லிட்ட? காரணம் தெரிஞ்சா அத பத்தி கேப்பேனா? எனக்கு எதுவும் தெரியலையே, முகம் எல்லாம் வாடி இருக்குது. இப்பதான் உன்னை நான் கவனிக்கிறேன். வா வா, வந்து உக்காரு. என்ன ஆச்சுன்னு அம்பாள் முன்ன சொல்லு, அவ தீர்த்து வப்பா உன் குறைய. அவ கல்லா இல்ல கடவுளான்னு பார்க்கத்தான் வந்தேன். குருக்கள் சாமி, எப்பயும் கர்ப்பகரத்திலேயே இருக்கீங்க, உங்களுக்கு என் வாழ்க்கையில என்ன பூகம்பம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையா? இந்த லோகத்தை படைச்சவ அந்த ஆண்டவனுக்கு கூட இந்த நேரத்துல இதுதான் நடக்க போகுதுங்கிறத கணித்து சொல்ல முடியாதுடி குழந்தை. விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அம்பாலோட இருக்கேங்கிறதுக்காக எனக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கும் சொல்லு? அது உண்மைத்தானே. சாமியவே சுத்தமா வெறுத்துட்டேன். இப்பயும் அந்த அம்மன் கிட்ட நல்லா கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருடி குழந்தை, நீ அம்மனே உருவாக்குன குழந்தை, அப்படித்தான் நான் உன்னை பார்க்கிறேன். இது உனக்கு அம்மா வீடு மாதிரி. நீ வரலாம், சண்டை போடலாம், உன் கஷ்டத்தை சொல்லி அழலாம், எல்லாத்துக்கும் உனக்கு இங்க உரிமை இருக்கு. ஆனா என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை இப்ப நீ சொன்னாதான் அதற்கான தீர்வு என்னால சொல்ல முடியும். சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஜாதகம் பார்க்கணும். என்னோட தங்க ஜாதகத்தையும் என் வீட்டுக்கார ஜாதகத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் ஜாதகமும் இருக்குது. நீங்க வாக்குதான் சொல்லுவீங்க, ஜாதகம் பெருசா பார்க்க மாட்டீங்கிறதுனால உங்க மூலியமா யாராவது தெரியுமான்னு கேட்கலாம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல நேரம் தான் வந்திருக்க. இந்த அம்மனுக்கு எப்பயும் மகா பூஜை பண்ணுவாரே ஒரு பெரியார், அவரு வந்திருக்காரு. அவரு நல்ல ஜாதகம் பாக்குறவர் தான். அவர் இப்ப ஃப்ரீயா தான் இருக்காரு. நீ என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, நான் அவர்கிட்ட உன்னை கொண்டு காட்டுறேன். அவரே எல்லாத்தையும் சொல்லுவாரு.
இருவரும் அந்த பெரியவர் அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி செல்வதற்கு முன் இந்துமதி அவள் வாழ்க்கையில் நடந்த பூகம்பம் அத்தனையும் கூறியிருந்தாள் இந்த ஐயரிடம். இந்துமதிக்கு பெண் குழந்தை பல இன்னல்களை தாண்டிதான் பிறந்தது என்று குருக்கள் ஐயாவுக்கு தெரியும். இந்துமதி கோயிலுக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுதுதான் மீண்டும் வர வேண்டும் என்று அவளுக்கு எண்ணம் வந்தது. காரணம், சில நாட்களாக கணவனின் நடவடிக்கை. குழந்தை பிறந்த பொழுதினில் தன்னை ஆசையாக மீண்டும் மீண்டும் நாடி வந்ததும், தன் உடல் நிலையை காரணம் காட்டி அவள் நகர்ந்ததும், பிறகு தன் தங்கை தன் கணவனுக்கும் தங்கை மாதிரி பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையில் சங்கீதாவை தன் கணவனை பார்த்து கொள்ள வைத்ததும், பிறகு இவர்கள் அடித்த கூத்தும், அதை தட்டி கேட்கும் பொழுது ஆத்திரத்தில் கை நீட்டிவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு பகலெல்லாம் இவள் பொண்டாட்டியாக, இரவெல்லாம் அவள் பொண்டாட்டியாக என்பது போல் பிரித்து வாழ்ந்ததும், நாளாக நாளாக முழுவதுமாகவே சங்கீதாவின் ஆட்சி வீட்டில் பரவியது. இப்பொழுது மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் தன்னிடம் நெருங்கி வர முயற்சிப்பது. ஆனால் நெருங்கி வருவது என்றால் மனதால் தான், வேறு எந்த காரணத்தினாலும் இல்லை. அதைவிட முன்பு விட இப்பொழுது மிகவும் மிருகத்தனமாக கோபம் வருவதும், அடித்து உதைப்பதும், வார்த்தையால் எல்லோரையும் வதைப்பதும் என்று ஏகப்பட்ட சஞ்சலங்கள் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக தான் ஜாதகத்தை கையோடு தூக்கி கொண்டு, இவ்வளவு நாள் என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிவிட்டாயே என்று அம்மன் மீது கோபத்தில் இருந்தவள் இன்று அந்த அம்மனிடமே காரணம் கேட்டு வந்து விடலாம் என்றுதான் வந்திருக்கிறாள். சாமி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு இவா. இந்த கோயிலுக்கு குழந்தை மாதிரி, அந்த அம்பாளுக்கும் பிள்ளைதான். ஏதோ மன கஷ்டம், மனக்குழப்பம், கையோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கா. கொஞ்சம் எனக்காக கணிச்சு சொல்ல முடியுமா? உட்காருங்க, பார்க்கலாம். இந்தாங்க சாமி, இது என் தங்கச்சி ஜாதகம். அவளால எனக்கு ரொம்ப பிரச்சனை, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சங்கீதா ஜாதகத்தை வாங்கியவர் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு ஜாதகத்தை தூக்கி கீழே அடித்து விட்டார். இந்த ஜாதகம் பாக்குறதும் ஒண்ணுதான், பார்க்காததும் ஒண்ணுதாமா. இது ஒரு பரத்த ஜாதகம். இவ அடுத்தவங்க குடியை கெடுத்து வாழ்வா, இல்ல வாழவே மாட்டா. இவளுக்கு முறையான குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. தாலி பாக்கியமும் கிடையாது. இந்த ஜாதகத்தை பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவளெல்லாம் பக்கத்திலேயே சேர்க்காத. அந்த ஜாதகத்தை முதல்ல தனியா எடுத்து வை. நீ அடுத்த ஜாதகத்தை கொடு. அடுத்து தன் கணவனுடைய ஜாதகத்தை தயங்கி தயங்கி நீட்டினாள் அவரிடம். எந்திரிச்சு போமா வெளியில. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? முன்னாடி ஏதோ பரத்த ஜாதகத்தை நீட்டின, சரி உனக்கு தெரியாது போலன்னு அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டா இதுல பாக்குறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ இறந்து போன ஜாதகத்தை கொண்டு வந்து நீட்டி பார்க்க சொல்ற. என்ன சோதிச்சு பாக்குறியா? நான் ஜாதகம் உண்மையா பாக்குறவனா இல்லையான்னு? என்ன குருக்கள், எப்படிப்பட்ட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் தொழிலுக்கு இதெல்லாம் அழுக்கு. இறந்தவங்க ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது? எனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் தெரியுமா இதுல? என் வாயில விழுக வேணான்னு சொல்லுங்க. ஐயா ஐயா ஐயா, பொறுமை இருங்க சாமி, இருங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க கோவப்பட்டு எதுவும் குழந்தைய சபிச்சிடாதீங்க. பாவப்பட்டு பொண்ணு இவ, நான் விசாரிக்கிறேன், இருங்க. என்னடி இது? உன் ஆம்படையான் ஜாதகத்தை தானே எடுத்துட்டு வந்திருக்க. இது இறந்து போனவர் ஜாதகம்னு சுவாமிகள் சொல்றாரு. ஐயா, சத்தியமா சொல்றேன், இது என் வீட்டுக்காரர் ஜாதகம் தான். இது என் வீட்டுக்காரர் உயிரோட குத்து கல்லாட்டம் தானே இருக்காரு. காலையில கூட சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு கிளம்பி போனாரு. அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அதுமா மஞ்சள் குங்குமம் பூ போட்டோட வந்திருக்கேனே. என்னைய பார்த்து உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா சாமி? கண்ணீருடன் கூறி முடித்தாள் இந்துமதி. ஒரு நிமிடம் அவளின் கண்ணீரை கண்டவர் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு ஆழ்ந்த மூச்சையை இழுத்துவிட்டு கண்கள் மூடி திறந்த பின்பு மீண்டும் சுரேஷின் ஜாதகத்தை வாங்கி கட்டங்களையும் சோழிகளையும் வைத்து கணிக்க ஆரம்பித்தார். மனசு திடப்படுத்திக்கோமா. நான் சொல்றது உனக்கு நம்பக்கூடிய வகையில இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா இந்த அம்மன் சன்னிதானத்துல வச்சு பொய் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா என் நாக்குல அந்த அம்மனே குடியிறங்கி சொல்றா, உனக்கு 2வது குழந்தை பிறக்கும் போது அது ஆணா பிறந்தா உன் புருஷனோட உயிருக்கு ஆபத்துங்கிறத இதுக்கு முன்னாடி யாராச்சும் சொல்லி ஏதாவது நீ கேள்விப்பட்டியா? ஆமா சாமி, அம்மன் கோயிலுக்கு நானும் என் குடும்பத்தோட போயிருந்த போது என் வயிற்றுல கரு உண்டாகி இருக்குன்னு அந்த கோயில வச்சுதான் எனக்கு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் கவனிக்க கூட இல்ல.
முதல்ல பையன் ஸ்கூலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். அதனால எனக்கு பெருசா நாள் தள்ளி போனதெல்லாம் தெரியல. நான் உண்டாகி இருக்கிறத பத்தியே யோசிக்கவே இல்லை. கோயிலுக்கு போனப்போதான் எதர்ச்சியா நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப இங்க இருந்த பூசாரி ஒருத்தர் நான் மாசமா இருக்கேங்கிறத சொன்னாரு. அவர்தான் என்னை தனியா போட்டுட்டு போய் நீ மாசமா இருக்க, உன் வயிற்றுல உருவாக்கி இருக்கிறது ஆண் குழந்தையாத்தான் இருக்கும் 3/4%. ஆனா ஆண் குழந்தை பிறந்ததுன்னா உன் கணவன் உயிருக்கு ஆபத்து. இதுவே பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா உன் வாழ்க்கையில ஒரு கண்டம் வரும். இத நீ சமாளிக்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என் புருஷனும் பிள்ளையும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா போதும். இது பெண் குழந்தையாவே பிறக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்போ சாமி கிட்ட இருந்து மந்திரிச்சு ஒரு எண்ணெய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இது 9 மாசம் கரெக்டா வரும். இந்த எண்ணெயை டெய்லி ஒரு விரலால தொட்டு வயிற்ற சுத்தி ஒரு வட்டம் போடணும். கொடுக்கிற எண்ணெய் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தீரவும் கூடாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கவும் கூடாது. அப்படி இல்லாம சரியா இருந்தா உன் வாழ்க்கையில நிறைய கண்டம் வரும். ஆனா அதையும் தாண்டி உன் புருஷன் பிள்ளைங்கன்னு கூட எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு சாமி. நானும் சரின்னு அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் டெய்லி தடவி பயந்துகிட்டே தான் தடவுவேன். கரெக்டா காலையில குளிச்சு முடிச்சு அந்த எண்ணெயை தடவை எடுத்தேன். அன்னைக்குதான் சரியா தீரப்போகுது. பயந்துகிட்டே தான் தடவினேன். தடவி கொஞ்ச நேரத்துல எல்லாம் எனக்கு வயிறு வலி வந்துருச்சு. ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் பொண்ணு பிறந்தா. அவர் சொன்ன மாதிரி பொண்ணு பிறந்தா. ஆனா சாதாரண கண்டம் இல்ல. என் புருஷனை என் கைவிட்டு போற அளவுக்கான கஷ்டத்தை எல்லாம் நான் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி என் புருஷன் செத்தெல்லாம் போகல சாமி, உயிரோட என் கூட தான் இருக்காரு. ஆனா என் சம்மதத்தோட என் தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி, நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்விக்கும் நீயே பதில் சொல்லிட்ட. அதனால இனிமே நான் அவரு ஜாதகத்துல நான் பார்த்தத சொல்றேன். உன் புருஷன் உயிரோட இல்ல, நடமாடிக்கிட்டு இருக்கிறது அவர் போன ஜென்மத்துல செஞ்ச பாவமும் இந்த ஜென்மத்துக்கான கர்மாவும் தான். ஏன்னா உன் புருஷனுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இல்ல. அதனால இந்த ஜென்மமே அவன் அனுபவிக்க வேண்டிய பாவம் கர்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இருக்கான். அவனோட இந்த திடீர் மூர்க்கமா நடந்துக்க அதுதான் காரணம். அவன் இப்ப உயிரோட இல்லைங்கிறத உன்னால நிச்சயம் கணிக்க முடியும். ஏன்னா ஆத்மார்த்தமா வாழ்ந்திருக்கீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன நடக்குது ஏதுங்கிறது நீ உன் குழந்தைய பற்றி யோசிக்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் அதையும் தாண்டி தாலி கட்டின புருஷனை பத்தியும் கொஞ்சம் யோசி. அவன் இறந்துட்டான் என்பதை முதல்ல ஏற்றுக்கொள். இப்ப அவனோட உடம்புல ஒட்டிட்டு இருக்கிறது பாவமும் கர்மாவும் தான். அதுவும் எப்ப வேணாலும் அவன் உடம்பு விட்டு போகலாம். அவன் இறந்ததற்கு பெரிய காரணம் உன் தங்கச்சி சங்கீதா உண்டாகி இருக்கா. அவனுக்கு அடுத்ததா ஆம்பளை புள்ள பிறந்தா அவனுக்கு தோஷங்கிறது மாதிரி தான் இருந்தது. உனக்கு தப்பிச்ச அந்த ஆண் வாரிசு அவ வயிற்றுல உண்டாகி இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் வீட்டுக்காருக்கு ஏதாவது வேர்த்து ஊர்த்தி நெஞ்சு வலி இல்ல ஏதாவது காயம் அந்த மாதிரி எதுவும் ஆச்சா? அத்தியாயம் 39. கோயிலில் பெரியவர் சொன்ன கூற்றில் தன் காதையே நம்ப முடியாதவளாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? என்னதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இதை எப்படி நம்புவது? ஜாதகம் சகுனம் என்று அனைத்தையும் நம்புவதாக இருந்தாலுமே அது எப்படி ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய கர்மாவும் அவனுடைய முற்பிறவு பாவமும் அவனை இன்னும் நடமாட வைத்துக் கொண்டிருக்கும்? இதெல்லாம் சாத்தியமா என்று யோசித்தவளுக்கு அப்பொழுதும் இதெல்லாம் தீர்ந்து விட்டது எனில் கணவன் தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்கின்ற பயமும் கூடவே சேர்ந்து மனதை அழுத்தியது. தன்னுடைய ஆஸ்தான நம்பிக்கைக்குரிய குருக்கள் அவர் ஒருவரை சுட்டி காட்டி இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் போலியாக இருக்க மாட்டார். அதுவும் அம்மன் சன்னிதானத்திற்கு முன்பு அவர் கூறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு என் உடம்பில் மயிர்கால்கள் எல்லாம் சில்லிட்டதே. இதெல்லாம் பொய்யாக இருந்தால் எப்படி இதை நான் உணர்ந்திருக்க முடியும்? ஆனால் பெரியவர் கூறுவது போல ஒரு நாள் கூட என் கணவன் உயிருடன் இல்லை என்பதை என் மனது உணர்த்தவில்லையே. அப்போ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்தான் என்ன? ஒருவேளை அவரின் பாவ வினைகள் முடிந்து அவர் சென்று விட்டால் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஐயோ, நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறதே. என் தங்கை என்று அவளை வீட்டுக்குள் அடைக்கலம் கொடுத்து நானே என் தலையில் மண்ணை வாரி அடித்துக் கொண்டேனே.
மானசீகமாக புலம்பிக் கொண்டு அந்த அம்பாளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் இந்துமதி. இந்த பாருமா, உனக்கு நான் சொன்னதுல வசனப்பட்டு நீ எதுக்காக இப்படி உட்கார்ந்து இருக்கங்கிறது என்னால கணிக்க முடியுது. இருந்தாலும் நீ அம்மன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, உன் தாலி பாக்கியம் கண்டிப்பா உனக்கு உன் வீட்டுக்கார மீட்டு தரும். அப்படித்தான் நான் நம்புறேன். மேற்கொண்டு நீ ஏதாவது சொன்னாதான் இதற்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா, தீர்வு இருக்காங்கிறத நான் ஜாதகத்தை மேலும் கணிச்சு சொல்ல முடியும். சொல்லு, அவரு இதுக்கு முன்னாடி ஏதாவது அடிபட்டு இல்ல உடம்பு முடியாம ரொம்ப நேரம் எந்திரிக்காம அந்த மாதிரி ஏதாவது இருந்தாரா? ஆமா சாமி, ஆமா. ஒரு நாள் ராத்திரி சாப்பிட்டு நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கு, சோடா குடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் இந்த நேரத்துக்கு சோடா வேணான்னு எவ்வளவோ மறுத்து பேசியும் இல்ல, எனக்கு சோடா குடிச்சாலே குடிச்சபடின்னு சங்கீதாவை வாங்கிட்டு வந்து தர சொல்லி குடிச்சாரு. அப்போ திடீர்னு உடம்புல ரொம்ப வேர்த்து விட்டுச்சு, கரண்ட் வேற போயிடுச்சு. அதனால விசிற சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாரு. ஆளுக்கு ஒரு பக்கத்துல உட்காந்து விசிறிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்துட்டாரு. அவருக்கு வேர்த்து ஊர்த்திக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துல அப்படியே அதுவும் நின்னுடுச்சு. ஆனா கூடவே கரண்ட் வந்த பாடு இல்ல. நான் அவர் உடம்பு எல்லாம் தொடச்சு விடும்போது ஜில்லுன்னு இருந்தாரு. ரொம்ப வேர்த்து ஊர்த்துனதுனால உடம்பு ஜில்லுன்னு இருந்திருக்கும்னு நாங்க மறுபடியும் விசிறிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் வந்துருச்சு. அவரை எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்ல. தூங்குறாரு போல இருக்குன்னு குழந்தை அழுகவும் நான் அவளை பாத்துக்க சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன். ஏன்னா சங்கீதா தான் கூட இருக்கான்னு. அப்போ எல்லாம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ காலையில எந்திரிச்சாரு. எப்பயும் போல டீ கொடுக்கும் போது எழுப்புவது வழக்கம். அப்போ எந்திரிச்சு உட்காந்து டீ குடிச்சாரு. மறுபடியும் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டாரு. சரி, இவர் எப்ப பாரு இப்படிதான் வீட்டுல இருந்தா தூங்கிட்டு தான் இருப்பாரு, வழக்கம் தானே அப்படின்னு நாங்களும் ஒன்னும் பெருசா கண்டுக்கல. மறுபடியும் சாப்பாட்டுக்கு எந்திரிக்க எழுப்பும் போதுதான் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சாரு. பக்கத்துல வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. என்னமோ டென்ஷன்ல இருக்காரு, மன உளைச்சல்ல இருக்காரு போல. நாங்களும் பெருசா எதுவும் யோசிக்கல. ஏன்னா என்னையும் என் பிள்ளைங்களையும் அவ வந்து பக்கத்திலேயே விடல. அவளையதான் கூடவே வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டா. ஆனா அதிகமா அடியும் அவதான் வாங்கினா. அதனால எங்களுக்கு பெருசா ஒன்னும் தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் வேலைக்கு போவாரு. வீட்டுல இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசினாலே கொஞ்ச நேரத்திலே சண்டை வந்துடும், அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. இன்னொரு விஷயத்த வந்து நான் நோட் பண்ணேன். அமாவாசையான அவர் ரொம்பவே கோபப்படுவாரு. இந்த விஷயத்த ஜாதகம் கேட்கும் போது நான் கேட்டுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் மாமனாரு அமாவாசைக்கு தான் இறந்து போனாரு. அதுவும் துர்மரணம். தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி காஃபி வாங்க சொல்லி அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அனுப்பிவிட்டு இருக்காங்க. இவரும் சைக்கிள் எடுத்துட்டு தூக்க கலக்கத்திலே போனவரு சைக்கிள பஸ்ல இடிச்சு பஸ் இவர் மேல ஏறிடுச்சு. அந்த இடத்துலயே இவர் உயிரும் போயிடுச்சு. அன்னைக்கு அமாவாசையா. என்னோட 2வது பொண்ணும் மாசமாகறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னதான் இறந்ததுனால கண்டிப்பா அவங்க அப்பா தான் எனக்கு பையனா வருவார்னு தான் இவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. மறுபடியும் மாசமும் ஆனேன். கோயில் போனப்பதான் இப்படி சொல்லிட்டாங்க, ஆண் பிள்ளை வேண்டான்னு. அதை அவர்கிட்ட சொல்லி மனச கலவரப்படுத்த வேண்டான்னு அவருக்கே தெரியாம என்னைய தடவி நான் அடுத்த குழந்தைய பெண் குழந்தையா பிறக்க வச்சேன். பெண் குழந்தையா பிறந்ததற்கு அப்புறம் என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் சங்கீதா யாரும் இல்லாம இருந்தா. எனக்கு உதவியா இருக்கட்டும்னு வீட்டுல வச்சுக்கிட்டு இப்போ என் வாழ்க்கையே நான் போய் நிக்கிறேன். ஒரே வார்த்தையில உனக்கு நடந்த கொடுமைய சொல்லணும்னா தலை விதிமா, வேற ஒன்னும் இல்ல. உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னோர்கள் செய்த பாவம் சுழட்டி அடிக்குது உன் குடும்பத்தை. இங்க யார தப்பு சொல்றதெல்லாம் தெரியல. ஓ வீட்டுக்காருக்கு நிறைய சாபம் இருந்திருக்குது. அவர் நிறைய பாவம் பண்ணிருக்காருமா. என்னதான் நல்லவராவே இருந்தாலும் தெரிஞ்சு பண்ற பாவம் தெரியாம பண்ற பாவம்னு எத்தனையோ இருக்கு. உன் புருஷன் அவர் அறியாமையே பண்ண பாவமே இங்க எக்கச்சக்கமா இருக்கு. அத்தோட கர்ம வினை இன்னும் சொல்ல போனா அவர் இவ்வளவு காலமாவது இருந்ததுக்கு காரணம் உன் தாலி பாக்கியம்தான். உன் கழுத்துல என்னைக்கு மனுஷன் தாலி கட்டினாரோ அதனாலதான் அவருக்கு உயிரே இருக்குன்னு சொல்லலாம். அந்த காளியம்மனே குழந்தை கொடுத்து வந்து பிறந்தவம்மா நீ. அதனால உன் தாலி பாக்கியத்துக்கு எந்த பங்கமும் வராது.
உனக்கு வெள்ளை சீலை கட்டி பார்க்க அந்த அம்மன் ஆசைப்படவும் மாட்டா. ஆனா உன் தங்கச்சிக்கு தாலி பாக்கியமே இல்ல. அவ கழுத்துல உன் புருஷன் கட்டின தாலி இருக்கு. அதனாலதான் இவ்வளவும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம நீ உன் தங்கச்சி கிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி, ஆனா யார்கிட்டயும் அதை பத்தி நீ கேட்கல. இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. உன் வீட்டுக்காரர் அவர் நினைவு தப்பிதான் உன் தங்கச்சியோட கூடியிருக்காரு. உன் தங்கச்சி அவரை இழுத்து இருக்கா. இதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா உன் தங்கச்சியோட திட்டம் சதியில தான் உன் வீட்டுக்காரர் விழுந்து இருக்காரு. உன் தங்கச்சிக்கு இப்போ கருசுமக்கிற புள்ள கண்டிப்பா நல்லபடியா பிறக்கும். உன் புருஷன் ஜாதகத்துப்படி அது பையனாதான் பிறக்கும். ஆனா அது உன் தங்கச்சி கூட வளருமா இல்ல உங்களோட வளருமாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்ததும் உன் தங்கச்சி உங்களை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை வரும். அதுவும் உன் புருஷனாலேயே தான் வரும். இப்போதைக்கு இதுக்கு மேல எந்த விவரமும் சொல்ல முடியாது. ஆனா உன் தாலி பாக்கியத்தை நீ நம்பு. குங்குமம் வைக்கும் போது உன் கணவனை நினைச்சு வை. அந்த அம்பாளை வேண்டிக்கோ. கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் உன் கழுத்துல இருந்து அந்த தாலி இறங்க அந்த அம்பாள் விட மாட்டா. நம்பிக்கையா போயிட்டு வா. இந்துமதி அந்த பெரியவரின் காலில் தன் மகன் மகளுடன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு குருக்களிடம் கூறிவிட்டு அந்த அம்மனிடம் மனமுருகி வேண்டிவிட்டு பிறகு வீட்டிற்கு சென்றாள். கோயிலுக்கு வந்த போது இருந்த மனக்குழப்பம், மனசஞ்சலம், சோகமும் கவலையும் எல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்திருந்தது. இந்துமதிக்கு முதலில் அவள் தன் தாலியையும் தங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் நம்பினாள். கண்டிப்பாக தன் கணவனையே விட்டு சங்கீதா கண்டிப்பாக கிளம்பி போய்விடுவாள் என்றால் இவரை காப்பாற்றி விடலாம். குழந்தை பிறந்ததும் விலகி விடுவாள் என்றால் கண்டிப்பாக அவளும் சாகுவதற்கு எந்த வழியும் இருக்காது. குழந்தைக்காகவே வாழ்வாளாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா வேண்டுமே. சரி, அந்த அம்பாள் எல்லாத்தையும் நல்லதாகவே செய்து கொடுப்பார். மனமுருகி வேண்டிக் கொண்டு அம்மனின் சன்னதியில் அபிஷேகம் செய்து வைத்தது குங்குமத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு விரைந்தாள். இந்த பெரியவர் கூறியபடி சங்கீதாவுக்குத்தான் தாலி பாக்கியம் இல்லை என்றால் இந்த குங்குமத்தையாவது அவளுக்கு கொடுக்க வேண்டும். அம்மனுக்கு அர்ச்சனை செய்த குங்குமம், அதை வைக்கும் பொழுது அவளுக்கும் நல்லது. என் கணவனும் உயிரோடு இருப்பான். எனக்கு கணவனாக இல்லாவிடினும் என் பிள்ளைக்கு தகப்பனாக கண்டிப்பாக எங்களோடு நல்லபடியாக நடமாட வேண்டும் என்று யோசித்தவளுக்கு புது தெம்பும் உற்சாகமும் பிறந்திருந்தது. இதில் இன்னும் மிகப்பெரிய ஆறுதல் என்னவென்றால் தன் கணவனுக்கு ஏதோ கொடுத்துதான் அவரை தன் வசப்படுத்தி இருக்கிறார் சங்கீதா. அவராக போகவில்லை என்று நினைத்தவளுக்கு காதல் கொண்ட மனதிற்கு சிறு ஆறுதலாகத்தான் இருந்தது. இருந்தாலும் இந்த கதைகளில் வருவது போல, படங்களில் காட்டுவது போல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மட்டுமே மணப்பேன் என்றெல்லாம் கூறினாரே, மருந்து மாந்திரிகத்திற்கு எங்கள் காதல் சோரம் போய்விட்டதா என்று அவளுக்கு மனக்கசப்பு இருந்தாலும் ஏதோ ஆறுதலாக இருந்தது பெரியவர் கூறிய வாக்கு அத்தனையும். சங்கீதாவை மனைவியாக்கியதிலிருந்து பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருந்ததால் குழந்தைகளின் தேவைகளை சரிவர கவனிக்க முடியாமல் போயிற்று. ஆயினும் இந்துமதி தன்னுடைய சேர்வாட்டை பத்திரப்படுத்தி கொண்டுதான் இருந்தாள். இப்பொழுது அது அத்தனையும் எடுத்துக்கொண்டு வந்தவளுக்கு தன் பிள்ளைகளை கூடவே அழைத்து கொண்டு வரவும், பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றவளுக்கு மேலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது அங்கு நடந்த சம்பவம். அத்தியாயம் 40. மச்சான், ஆல் தி பெஸ்டா. ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணு. மாடியில தான் இருக்கோம், ஓடி வந்துடுவோம். அடியே, ஏய் நில்லடி குந்தாணி, இப்ப எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு போற? ஸ்மித்தின் வீட்டிற்குள் அபியை குடித்தனம் வைத்துவிட்டு பால் காய்ச்சி பகலெல்லாம் இடத்தையே அதக்கலப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் மாலை கருக்களில் அபியை அலங்கரித்து முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு கதவை சாத்துவதற்காக வெளியே நிற்கும் ஸ்மித்திடம்தான் ராம் வம்பிழுத்து கொண்டிருக்கிறான். முதலிரவில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் தன்னை கூப்பிடும்படி கூறி கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உதட்டை சுழித்து தோலை குலுக்கி என்ற மாடுலேஷனில் சுஜி சொல்லவே இதுக்கு என்னடி அர்த்தம் என்று அவளின் பின்னே துரத்தி கொண்டு ஓடிவிட்டான் ராம். இவர்களின் ரவலியை புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் பின்பு அரவணைப்பாக அணைத்து ஸ்மித்தின் கையை பற்றி கொண்டு, சகல, உனக்கு பெருசா அபிய பாத்துக்கிறதுக்கு நான் சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அவளை நீ எவ்வளவு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்க, பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த சாமியார் சொன்னது, அபி பின்னாடியே வந்த அந்த பொண்ணு பேசினதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவளை எதுக்காகவும் பலவந்தப்படுத்தாத.
அவ உன் பொண்டாட்டி தான், எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா அவ போக்குக்கு விட்டுடுடா. என்ன அர்ஜுன், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அந்த சாமியாரெல்லாம் என் அபிக்கு முன்னாடி ஒரு ஆளா? நான் இதையே ஒரு சாக்கா வச்சுட்டு அவளுக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லடா. எல்லாமே இனி அபியோட சம்மதத்துலதான் நடக்கும். ஏற்கனவே அவ சம்மதம் கேட்காம இப்படி நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவ இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவும் இல்ல, ஆதரவும் சொல்லல. அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. அதனால முதல்ல பேசுவோம், புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் மத்ததெல்லாம் அது போக்குல நடக்கட்டும்டா. ஸ்மித்தின் பேச்சில் நிறைவாக அவர்களை சிரிப்போடு பார்த்துவிட்டு இவனும் மாடியில் ஆனந்தியை அழைத்து கொண்டு சென்று ராம் சுஜியுடன் இணைந்து கொண்டான். ஆனந்தி எதுவுமே பேசவில்லை. அபியின் கண்ணை பார்த்தவளுக்கு எப்படியும் சரியாகும் என்கின்ற எண்ணம் போல. அவள் இந்த அவசர கல்யாணம் குறித்து யாரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அர்ஜுனுக்கு வயிற்றில் புலி கரைத்தாலும் ஆனந்தியை வழிக்கு கொண்டு வர அவனுக்கு தெரியும் என்பதால் பொறுமையாக தான் இருந்தார். மனம் முழுக்க படபடப்புடன் தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை சாற்றி தாளிட்டவளுக்கு அபியை எவ்வாறு சரி கட்டுவது? அவள் மனதில் என்ன நினைக்கிறாள்? கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினால் அரைந்தால் கூட வாங்கிக் கொள்வேன், ஏன் காலில் கூட விழுவேன். இப்படி அமைதியாக இருப்பது அவளுடைய இயல்பு குணம் என்றாலும் ஏனோ இந்த விஷயத்தில் பெண்கள் அமைதியாக இருந்தால் நமக்கு தான் ஆப்பு என்பது அவனுடைய 7ஆம் அறிவு கூறவே மனதுக்குள் கிடக்கின்ற உணர்வுடன் தான் மெல்ல அவளை நெருங்கினான். அபிமா, அபி என்ன பாருடா. நிமிர்ந்து பார்த்தவள் முகமெல்லாம் மிளகாய் அள்ளி பூசியது போல் சிவந்திருக்க, அதை காட்டிலும் கண் இப்பவோ அப்பவோ என்று கண்ணீரை வரவழைக்க நின்று கொண்டிருந்தது. ஆத்திரத்தை அடக்கி கொண்டிருக்கிறாள் என்பது அவளின் முகத்திலேயே தெரிந்தது. ஐயோ அபிமா, கோபம் வந்தா திட்டிடுடா, இல்ல 4 அடி கூட அடிச்சுடு. உன் காலை பிடிச்சு வேணாலும் மன்னிப்பு கேக்குறேன். இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு மருகிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத. என் நிலைமைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுடா. என்ன சொல்ல போறீங்க? எப்படியோ நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் கண்டிப்பா இருக்கும் தான்ல. நான் உங்களோட எந்த பதிலும் கேட்க தயாரா இல்ல. ஏதோ ஒரு காரணம் காட்டி ஒரு பெட்டி கடைக்கு கூட அத்தனை கேள்வி கேட்டு அனுப்புற அர்ஜுனோட மனச நீங்க மாத்தி சரி கட்டி இருக்கீங்கன்னா அப்ப எல்லாரும் நம்புற காரணமா தான் நீங்க சொல்லி இருப்பீங்க. அந்த காரணமும் காரியமும் எனக்கு தேவை கிடையாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. என் மனசை பத்தி யாருமே புரிஞ்சுக்கல. அவங்களுக்கும் நான் இவ்வளவு நாள் பாரமா இருந்தேன் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி வெளியில போய் படுங்க. இந்த 4 சுவத்துக்குள்ளதான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. நீங்க சோபால படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். அந்த மாதிரி எந்த வித நாடகமும் நான் என்கிட்ட கிடையாது. உங்க இஷ்டம் போல கட்டில நீங்களும் படுத்துக்கோங்க. உங்களுக்காக ஒரு பொண்டாட்டியான பணிவிட எல்லாமே நான் செய்வேன். பொண்டாட்டி பணிவிடனா நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா விதத்திலயும் தான் உங்களுக்கு வேணும் விருப்பம்னா தாராளமா எடுத்துக்கோங்க. நான் தடையா நிக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன் ஆயிடுச்சு. அதனால அழுது நாடகம் பண்ணி டிவோர்ஸ் பண்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனா எனக்கா மனசு வந்து எப்போ என் மனசு மாறுதோ அது வரைக்கும் நீங்க பண்ற எதுக்கும் நான் தடையும் சொல்ல மாட்டேன், மனசார ஒத்துழைக்கவும் மாட்டேன். இவ்வளவு நேரம் அடுக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் குப்பையாக கொட்டியவள் 5 நிமிடங்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதாக அவனும் அசையாது நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்ததில் அவள் கட்டிலின் ஓரத்தில் சென்று படுத்து கொண்டாள். நீண்ட பெருமூச்சு விட்டவன் பிறகு மெல்ல சென்று லைட்டை அணைத்து விட்டு கட்டிலின் மறு ஓரத்தில் மல்லாக்கப்படுத்து நெற்றிக்கு மேல் கை வைத்து கண்மூடி அவனின் சிந்தனையில் முழுக்க திருமணம் பண்ணி அன்று அர்ஜுனுடன் பேசிய பொழுதில் இருந்தது. நெல்லையிலிருந்து வந்த அர்ஜுனை கூட்டிக் கொண்டு மாடிக்கு சென்ற தனியாக ஆடம் ஸ்மித் கூறியது அவசர கல்யாணத்தின் காரணத்தை தான். எதுக்குடா இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்க? நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மைண்ட்ல நான் இல்லடா. நீ என்கிட்ட சொல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல. ஆனா அவ சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு அவ்வளவா சரியா படலடா.
இதுக்கு மேல உங்க வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்னு இப்பவே தெரியுது. அபிய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப அமைதியான பொண்ணு, அடக்க ஒடுக்கமான பொண்ணு, எதிர்த்து கூட பேச பயப்படுவா, எல்லாத்தையும் பயந்த சுபாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அபி ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரி. ஆனந்தி வாயாடிதான், ஆனா மனசுல எதுவும் வச்சுக்காம பட்டுன்னு அந்த நிமிஷமே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடுவா. ஆனா அபிக்கு மனசார ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாடா, அது யாரு எப்படி திணிச்சு கொடுத்தாலும் கண்டிப்பா அது வேணான்னு ஒதுக்கிடுவா. ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரி, அழுத்தக்காரி. இது வேணும்னா இது வேணும்னு அடம் பிடிக்கிறவடா. அர்ஜுன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னைய பத்தி? அத முதல்ல சொல்லு. ரோட் சைடு ரோமியோ, அவளை பார்த்தேன், பிடிச்சிருக்கு, பின்னாடியே துரத்துனேன். அவளோட மனசு புரிஞ்சுக்காம என் மனச மட்டும் விருப்பப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறியாடா? உனக்கு தெரியும்ல அவன் மேல எனக்கு எப்ப முதல்ல ஆசை வந்துச்சுங்கிறது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவளோட சம்மதத்துக்காக அவ பின்னாடி நான் அலைஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு புரியுது தானே? ஆனா இப்ப வரைக்கும் நீ சொன்ன மாதிரி அவ என்னை ஏறெடுத்து பாக்கலதான். ஆனா அவளை சம்மதிக்க வச்சுட்டுதான் உங்க வீட்டுல வந்து பேசணுங்கிறதுக்காக இவ்வளவு நாள் நான் காத்திருந்ததும் கூட உண்மைதான். ஆனா இப்போ ஒரு வாரமா அவளை பின்தொடர்ந்து போகும்போதுதான் அவ ஒரு பொண்ணு கூட பழகுறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. நீ ஊர்ல இல்லாத நேரம் அந்த பொண்ணு வந்து பேசுச்சு. அந்த பொண்ணோட முகபாவனை எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு நல்லதா தெரியல. அபி பார்த்து பேசும்போது ஒரு விதமாகவும், அபி அவளை கவனிக்காத திரும்பும் போது அந்த பொண்ணோட முகம் போற போக்கு வேற விதமாகவும் இருந்துச்சு. எனக்கு எங்கேயோ தப்பா தெரிஞ்சிச்சு. அர்ஜுன், என்னடா சொல்ற? எந்த பொண்ணு? யாரு? நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமாவா? அபி யாருக்கிட்ட பேசினாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவாளேடா. இன்னும் சொல்ல போனா நாங்க ஊருக்கு போனதுல இருந்து டெய்லி போன் பண்ணுவா, வீடியோ காலையும் பேசிக்குவோம். அப்படி எந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவசரப்படாத, முதல்ல பதட்டப்படாத, முழுசா நான் சொல்றத கேளு. டெய்லி அபி கோயிலுக்கு போவால, ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த பொண்ணு கரெக்டா வந்தா. இது வந்து அபிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனாலதான் வந்து நானும் அவளுக்கு பின்னாடியே தெரியாத மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த புள்ள அபி கிட்ட வாண்டடா போய் பேச ஆரம்பிச்சு கடைசியில 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு பேசிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து மெல்லமா கேட்ட விஷயங்கள் எனக்கு. நானும் சரி, ஓகே, நல்லா தானே பேசிக்கிறாங்க அப்படின்னு பெருசா எதுவும் யோசிக்காம வந்த வேலைய பார்க்கலான்னு எப்பயும் போல அவளுக்கு பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த பிள்ளை ஒரு நாள் போன் எடுத்துட்டு அபிக்கு சாப்பிட ஏதோ கொடுத்துட்டு போன் எடுத்துட்டு போய் தனியா பேசிச்சு. அப்படியே எனக்கு ஏதோ சரியில்லைன்னு நான் அந்த அபிய விட்டுட்டு அந்த புள்ள பின்னாடியே போய் அவ போன் பேசுறத கேட்டேன். அப்பதான் எனக்கு ஷாக்கிங்கான நியூஸ் கேட்டுச்சு. அவ போன்ல யார்கிட்டயோ பேசுறாங்கிறது சுத்தமா கேக்கல. ஆனா அபிய நம்ம வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அவளோட மைண்ட் செட் இப்போதைக்கு அவளை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற என்கிற எண்ணத்துல இருக்கா. நீங்க கொடுக்கறது அவளுக்கு டெய்லி சாப்பிட கொடுத்துட்டு யோசிக்கிற எண்ணம் தான் மழுங்க வச்சிருக்கேன். அவ கண்ணியா உங்க முன்னாடி உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்பதான் நான் 2-3 நாள்ல அபி கூட இருக்க வரைக்கும் அந்த பொண்ணையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அபி வீட்டுக்கு போகும்போது நான் அந்த பொண்ணு பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி அவ என்ன பண்றா என்ன ஏதுன்னு பாக்கும்போதுதான் அவ சுந்தரமூர்த்திய பாக்குறதும் சுந்தரமூர்த்தி ஏதோ கொடுக்கறது இவ கொண்டு வந்து அபி கிட்ட சாப்பிட கொடுப்பதையும் அவங்களுக்குள்ள ஏதோ ரகசியமா பேசிக்கிறது அபி பத்தி ஏதோ சொல்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவங்க அபிய பத்தி மட்டும் இல்ல, அர்ஜுன் ஆனந்தின்னு உங்க எல்லார பத்தியுமே பேசினாங்க. அவங்க பேசிக்கிட்டதுல எனக்கு உடனே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது. அபி வந்து செல்வியா இருக்கிறது தான் அவங்களோட பெரிய துடுப்பு சீட்டு. அவ திருமதி ஆகணும், அப்புறம் அவ கன்னியா இருக்க கூடாது. அபி கன்னியா இருந்தாலும் செல்வியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஆதாயம். அதுக்காக அபி எந்த வகையில வேணாலும் தாக்கலாங்கிற முடிவுல இருக்காங்கிறது புரிஞ்சுக்கிட்டுதான் சத்தமே இல்லாம நான் வெளியில வந்துட்டு உடனே முடிவு பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ வச்சு அரேஞ்ச் பண்ணி தான் அந்த கல்யாண ஏற்பாடு பண்ணேன். உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே எனக்கு அப்போதைக்கு தோணல. முதல் வேலையா அபிய என் பொண்டாட்டி ஆயிட்டனால பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்னு தோணுச்சு. அதான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம்
அவ கால்ல வேணாலும் விழுந்துக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்ல. அதனால தாண்டா யாருக்குமே சொல்லாம ஏதேதோ அவகிட்ட பேச போய் கடைசியில அவளை நோக்கடிக்கிற மாதிரி பேசி வம்பு இழுத்து சண்டை போட்டு அவளை சர்ச்சுக்கு வர வச்சு எங்க முறைப்படி கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஸ்மித் சொல்லுவதையெல்லாம் அர்ஜுன் அதிர்ச்சி மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் பொய் கூறுகிறானோ இல்லை தனக்கேற்ற மாதிரி காரணங்களை உருவாக்குகிறானோ என்றெல்லாம் தோன்றவில்லை. அவன் பள்ளி பருவத்திலிருந்து அர்ஜுனுக்கு தெரியும். அதனால் அவன் பொய் கூறுவது கூட அவன் இயல்பில் இல்லாத ஒன்று. ஆனால் அர்ஜுன் யோசனை அதுவல்ல. இங்கு எங்கு தப்பு நடந்திருக்கிறது? சுந்தரமூர்த்தி தனக்குமான பகைகள் இருப்பது சாத்தியம்தான். ஆனால் இதில் அபி எங்கு வந்தால்? இதுவரை சுந்தரமூர்த்தியை கண்ணால் பார்த்ததோ அபி சுந்தரமூர்த்தியினால் பாதிக்கப்பட்டது கூட இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது அபியை தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் இப்படி பெரிய விட்லாச்சாரியார் கதை போல மர்ம முடிச்சுகளுடன் இருக்கிறதே. அபியின் வாழ்க்கை என்று யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அர்ஜுன். அத்தியாயம் 41. ஆயிற்று. அந்தோ இந்தோ என்று அபிக்கும் ஸ்மித்திற்கும் திருமணமாகி ஒரு வார காலம் முடிந்தது. இருவரின் உறவு நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அபி வழக்கம் போல எல்லா திருமணமான பெண்களைப் போல காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து புடவை அணிந்து வாசலில் கோலம் போடுவதில் ஆரம்பித்து காஃபி கலந்து கணவனை எழுப்புவது, பின் அவனுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை மறுபடியும் சிற்றுண்டி, இரவு உணவு என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் செய்வாள். இதில் அவனின் துணிகளை துவைப்பது வரையில் உள்ளடக்கம். இயல்பாகவே பேசி சிரிப்பாள். ஆனால் அதில் எந்தவித காதலும் அவளுக்கு அவனின் மேல் இல்லை. வழக்கம் போல் ஏதோ ஒரு ரூம்மேட்டிடை நடத்துவது போல்தான் அவனுடன் பழகி கொண்டு இருந்தாள். இவனும் இரவுகளில் தெரியாமல் கைப்படுவது போல் கால்படுவது போல் அவளின் மேல் கையை காலை போட்டு உருட்டி சேட்டை பண்ணி கொண்டிருப்பான். அதை அவள் கண்ணும் காணாது போல் உறங்குவதை தவிர அதற்கு எதிர்வினையும் மாற்ற மாட்டாள். அவனின் ஸ்பரிசத்தில் சிறுத்தெழுந்து சம்மதத்தையும் தெரிவிக்க மாட்டாள். ஸ்மித் ஐடி கம்பெனியில் வேலை புரிபவன். இப்பொழுது திருமணமாகி இருப்பதால் ஒரு மாத காலம் வீட்டில் இருந்தே வேலை செய்வதற்காக அனுமதியும் வாங்கி அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதையும் தாண்டி வாரம் ஒரு முறைத்தான் படித்து வளர்ந்த சர்ச்சில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 2 மணி நேரம் இலவச கம்ப்யூட்டர் பாடம் சொல்லிக் கொடுக்கவும் செய்வான். வார இறுதியில் அபியும் அங்கு அழைத்து சென்றான். அங்கு சென்றவளுக்கு மனமெல்லாம் பாரமாகி போனது. எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள் ஆதரவற்று அவர்கள் மழலையில் துன்பம் ஒன்று இருக்கிறதா என்று கூட தெரியாமல், அடுத்த நேரம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அவர்கள் சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவளுக்கு மனதெல்லாம் பாரமாகி போகும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை தான் எத்தனை இன்பமானது! எல்லாம் கிடைத்தும் நாம் எதற்காக ஏங்கி அழுது கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் இந்த மழலைகள் எவ்வாறு இப்படி புத்தம் புது மலராக பூத்து குலுங்கி சிரிக்கின்றன என்பன போன்ற எண்ணங்கள் அவளுக்கு வராமல் இல்லை. அவளை அழைத்து செல்லும் பொழுதுதான் புரிந்தது, இவன் படித்து வளர்ந்த பள்ளி, அதனால் இவனும் அங்கு சேவை செய்கிறான் போலும். தன்னால் முடிந்தால் கூட நேரத்தை செலவு செய்து இவர்களுக்கு ஏதேனும் நல்லதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் தான். தான் படித்த படிப்புக்கு ஏதாவது உபயோகம் இருக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் நிறைய யோசித்தாள். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஸ்மித்துடன் வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எங்க போறோம்? இதுவும் தெரிஞ்ச ட்ரஸ்ட் தான், பாடம் சொல்லி கொடுக்க. ஸ்மித்துடன் இறங்கி உள்ளே சென்றவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அத்தனையும் நண்டு சிண்டுகளாக எப்படியும் 12 வயதுக்குள்ளேதான் இருக்கும்படியான குழந்தைகள். கிட்டத்தட்ட ஒரு 25 குழந்தைகள் இருக்கும். அத்தனை குழந்தைகளுக்கும் ஸ்மித் புத்தாடையும் இனிப்பும் வாங்கி கொண்டு சென்றான். அத்தனையும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டன. புன்சிரிப்போடு இறங்கி வந்தார் மதர் சுப்பீரியர். திருமண நாள் வாழ்த்துக்கள் ஸ்மித். God bless you my child. ஸ்மித் அபி இருவருக்கும் நெற்றியில் சிலுவை வரைந்து தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து உள்ளே அழைத்து சென்றார் அந்த மதர் சுப்பீரியர். கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும் அளவுக்கான கொஞ்சம் சற்றே பெரிய வீடு போன்ற தோற்றம் தான் அந்த ட்ரஸ்ட் காட்சி அளித்தது. வாசலில் ஆஜானு பாகுவாக ஒரு நடுத்தர வயது செக்யூரிட்டி காவலுக்கு இருந்தார். அவரை கடந்து உள்ளே செல்லும் பொழுது அந்த தோட்டங்களை பராமரிப்பதற்காகவும் வீட்டை சுத்தம் பண்ணுவதற்காகவும் ஒரு நடுத்தர வயது ஆண் அங்கு நின்று கொண்டிருந்தார். பின்பு சமையல் அறைக்கு சமைப்பதற்கென்று ஒரு நடுத்தர வயது பெண் இருந்தார். இதை தாண்டி அங்கு நிர்வாகத்திற்கு மதர்,
25 மொட்டுகள். அத்தனை பேரும் உறங்குவதற்கும் உண்பதற்கும் ஒரே அறைதான். 3 குழந்தைகளுக்கு ஒரு கழிவறையும் குளியலறையும் என்று அங்கு எந்தவித குறையும் இல்லாமல் இருந்தது அந்த ட்ரஸ்ட். அப்பொழுதுதான் அபி கவனித்தாள், வந்ததிலிருந்து இவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவில்லை. குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவில்லை. மதர் அழைத்ததோடு சரி, மற்ற யாரும் அங்கு எதுவும் பேசவில்லை என்பது ஏதோ தோன்ற ஸ்மித்தின் முகத்தையே கூர்ந்து கவனித்தாள். இருவருக்கும் திருமணமாகி 10 நாட்கள் அளவுதான். ஆனாலும் இவன் தூரமாக இருந்து பழகியதெனவோ வெகு நாட்களாக அல்லவா? அதனால் அபியின் பார்வையின் அர்த்தம் புரிந்த ஸ்மித் கூறினான், இங்கே இருக்கிற மதர் தவிர வேற யாருக்கும் பேச்சு வராது. பிறவியிலேயே ஊமை, ஆனா காது மட்டும் நல்லாவே கேட்கும். நம்ம பேசுறது அவங்களால கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். பதில் பேசத்தான் முடியாது. மோஸ்ட்லி எதற்காக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது பேசி கஷ்டப்படுத்தணும்னு நான் இங்க வந்தேன்னா சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவேன். உங்களுக்கு அந்த பாஷையெல்லாம் கூட தெரியுமா? மண்டு, அது என்ன பாஷையா? எங்களுக்கு தான் மொழியே இல்லையே. வறண்ட சிரிப்பு அவன் இதழில். ஏனோ ஸ்மித் வர வர புதிதாக அபி கண்களுக்கு ஒளிர்கிறான். அதை எப்படி வரையறுப்பது என்பது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் கண்ணில் ஒரு தடுமாற்றம், பார்வையில் காதல் பரிமாற்றம் என்று அவளின் பார்வை மாற்றம் ஸ்மித் கண்டுகொண்டான். உள்ளுக்குள்ள ஊமையாக சிரித்து கொண்டாலும் அவளாக எதையும் வெளிக்காட்டாமல் தான் தெரிந்தது போல் காட்டிக்கொள்வது அவ்வளவு நாகரிகம் இல்லை என்று அவ்வப்போது அவளின் குண்டு விழிகளை சாசர் போல் விரித்துதான் செய்யும். ஒவ்வொரு காரியத்தையும் பின்னணியும் யோசித்து கேட்பவளை அள்ளி அணைத்து முத்தாடதான் தோன்றும். இருந்தும் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளாகவே தன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்று அவளின் அழகை ரசித்துக் கொண்டிருப்பான் ஸ்மித் பல நேரங்களில். இப்ப எதுக்கு ஸ்மித் இப்படி எல்லாத்துக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்க? அதான் வருஷம் கிறிஸ்துமஸ், நியூ இயர், தீபாவளிக்கு, பொங்கலுக்குன்னு நீ எல்லாத்துக்கும் புது துணி வாங்கி தானே தர. இப்ப எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு? என்ன மதர் இப்படி கேட்டுட்டீங்க? என் கல்யாணத்துக்கு தான் புது துணி. சடனா முடிவு பண்ணதுனால உங்க யாராலையும் வர முடியல. அட்லீஸ்ட் என் கண்ணார நீங்க எல்லாரும் கொடுத்த புது துணிய போட்டுக்கிட்டு வரணும். நம்ம எல்லாம் குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கணும். சரி சரி, ஓ இஷ்டம்தான். இதோ நாங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம். நீங்க இங்க ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. மதர் வேலையாட்களுக்கு துணியை கொடுத்து அணிய சொல்லிவிட்டு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அனைவருக்கும் உடை மாற்றி விடுவதற்காக சென்று விட்டார். அபி அன்னைக்கு கேட்டல்ல, எதுக்காக நீ ஐடி ஒர்க் செலக்ட் பண்ணி இருக்க அப்படின்னு. தோ இதுக்காக தான். கையில வேலைக்கு போறேனோ இல்லையோ, ஒர்க் வித் ஹோம் பாக்குறேன், இல்ல ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறேன், என்ன வேணாலும் பண்றேன். என் மூளையை சக்கையா புழிஞ்சு வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை பார்த்து கொடுக்கறேன். அத்தனைக்கும் அவன் எனக்கு கொடுக்கற சன்மானம் கோடியான பணம். அந்த பணத்தை வச்சு நான் சின்ன பிள்ளைல அனுபவிச்ச எந்த கஷ்டத்தையும் இந்த குழந்தைங்களுக்கு அனுபவிக்க விடாம என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்க கூடாது அப்படின்னு. அது போலதான் நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், என்ன செய்யறோம் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். நான் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எப்படி உழைக்கணும், நான் கடந்து வந்த பாதை என்ன, நீங்க இருக்கிற பாதை என்னன்னு எல்லாத்தையும் பத்தி சொல்லுவேன். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். படிக்கணும், படிப்பு அதுதானே எல்லாம். படிச்சு முன்னேறி கை நிறைய நல்லா சம்பாதிக்கணும். அதை விட முக்கியம் நமக்கு தேவைக்கு போக மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படிதான் நான் அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த துணிய கூட எப்படியோ கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைச்சு போடாதுங்க தெரியுமா. இது ஒவ்வொன்றும் என்னோட உழைப்புன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு பொருளையும் அவ்வளவு பத்திரமா வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த குழந்தைங்க கிட்ட அத்தனையும் நான் கத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸ்மித் பேச அபி தன்னுடைய கண்ணை கூட சிமிட்ட முடியாமல் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். அன்று திருமணமான அடுத்த நாள் இவனின் வேலை பற்றி அவள் கேட்கும் போது அவன் ஐடி துறையில் வேலை செய்கிறான் என்று கூறிய பதிலில் இவனின் கணிப்பு பணத்தாசை பிடித்தவன் போல நோகாமல் வேலை செய்வதற்காக இப்படி இந்த படிப்பை தேர்ந்தெடுத்திருப்பான் போல என்று தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாள். அதற்கான காரணம் இன்றுதான் புரிந்தது. அவனை தன் மனதில் எப்படி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கே கஷ்டமாகி போனது.
அபி ஸ்மித்தை இப்பொழுது பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ உடைப்பெடுக்க ஆரம்பித்தது. அபியின் பார்வையை தடுமாற்றத்தை புரிந்து கொண்டவனுக்கு ஒரு கணவனாக தன்னுடைய ஆசையை அபியிடம் காட்ட தோன்றாமல் இல்லை. ஆனால் இருக்குமிடம் கருதி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவளின் கைப்பிடித்து அழைத்து வெளியே கூட்டி சென்று அங்கு தோட்டங்களின் பூக்களை சுற்றி காட்டி கொண்டிருந்தான். ஆனால் அபியின் பார்வை இம்மி அளவும் ஸ்மித் விட்டு நகர மறுத்தது. அவனுக்கோ உள்ளுக்குள்ள இருந்த உணர்வுகளை அடக்குவது பெரும்பாடாக இருந்தது. வீட்டுக்குள்ளெல்லாம் இப்படி பார்க்க மாட்டா, வெளியில வச்சு பாக்குறது பாரு, முட்டை கண்ணால அடிச்சு அப்படியே சாப்பிட்டுடுவா போல, அப்படி இருக்கு அவ பார்வை என்று உள்ளுக்குள் செல்லமாக கடிந்து கொண்டாலும் 30 வயது ஆண்மகனுக்கு மனைவியின் இந்த காந்த பார்வை வெட்கத்தை தான் வரவழைத்தது. பிறகு குழந்தைகளுடன் ஒன்றி போய் அவர்களின் பாஷையில் உரையாடிவிட்டு பிறகு உணவு வரும் வர சாப்பிட்டு படிக்க வேண்டும் என்று சில பல விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு பிறகு வீட்டிற்கு கிளம்புவதாக பைக்கில் ஏறி அமர்ந்தவனுக்கு சற்று தூரத்தில் எல்லாம் புயல் காற்று வீசுவது போல் காத்தடிக்க ஆரம்பித்தது. அவ்வளவு நேரம் கம்பியை பிடித்து அமர்ந்திருந்தவள் மெல்ல மெல்ல கையை உயர்த்தி ஸ்மித்தின் இடுப்போடு கட்டி கொண்டு அவன் முதுகில் முகம் சாய்த்து விட்டாள். ஒரு நிமிடம் ஸ்மித்திற்கு உள்ளூர மின்சாரம் தாக்கிய உணர்வு. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கை நடுக்கம் கொடுக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே அவளின் ஆளையை அடிக்கும் அந்த பார்வை அவனுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த காதல் நரம்புகளை எல்லாம் சுட்டழுத்து இருந்தது. இப்பொழுது முதல் முறையாக கட்டி அணைக்கிறார், அதுவும் அவளாகவே. அவளின் தீண்டலில் மறுஜென்மம் எடுத்தது போல் ரத்தமெல்லாம் புதிதாக உயிர் பெற்று ஒவ்வொரு செல்லும் பூ பூக்க செய்தன. 1/2 மணி நேர வீட்டு பயணம் இன்னும் நீளாதோ? இந்த முக்தி நிலையை கலைக்க விரும்பாதவன் அப்படித்தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக எல்லை மீறி விடுவேனோ என்கின்ற பயமும் கூட அவனுக்கு இருந்தது. அவளின் விருப்பம் இல்லாமல் அவளை சங்கடப்படுத்தாமல் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டே இருந்தான். எவ்வளவு ஆசைகள் உணர்வுகள் அலையலையாக அவனின் மனதை கலைத்தாலும் எந்த விதத்திலும் அவளை துன்புறுத்த கூடாது என்று யோசித்தவனுக்கு நேரமாக அவளின் இறுக்கம் அவனை சோதனைக்குள்ளாக்கியது. இவ்வளவு நாள் கோபம் என்று கேடயத்தை கையில் எடுத்துக் கொண்டிருந்தவளுக்கு இன்று ஸ்மித்தின் அழகில் விழுந்தாளோ இல்லை அவன் குணநலனில் வெகுவாக விழுந்து விட்டாள். இப்பொழுது அவனுடைய புற அழகிலும் மயங்க ஆசை வந்தது. அவனது பரந்த முதுகில் முகத்தை புதைத்தவளுக்கு அவனின் ஆண் வாசனையுடன் கூடிய அவன் அணிந்திருந்த பர்ஃபியூம் வாசனையும் அந்த சட்டையிலிருந்து தான் துவைத்தால் வரக்கூடிய கம்ஃபர்டின் வாசனையும் அவளை என்னென்னவோ செய்தது. பாவம், அவளும் என்னத்தான் செய்வாள்? தனக்குள்ள அவன் மீது இப்படி ஒரு ஆசை இருக்கும் என்பதை இன்று கட்டிப்பிடித்து அவனின் முதுகை அடைத்து உட்கார்ந்திருக்கும் பொழுதுதானே தெரிகிறது. அவன் வண்டி ஓட்டும் வேகமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. இந்த நிலையை அவன் கலைக்க விரும்பவில்லை. ஆனால் பெண்ணவளுக்கு இந்த நிலையை தாண்டி செல்ல மனது துள்ள மெல்லமாக தன் புறா குஞ்சு உதடுகளால் அவனின் காது பக்கம் சென்று, கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு போறீங்களா பிளீஸ்? அவ்வளவுதான். வண்டியை முறுக்கி 1/2 மணி நேர பயணத்தை 10 நிமிடத்தில் வீட்டிற்கு வந்திருந்தான் ஆடம் ஸ்மித். அத்தியாயம் 42. வெளியே சென்ற அபியும் ஸ்மித்தும் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். சற்று நேரத்தில் அவர்கள் வண்டியை நிப்பாட்டி விட்டு வீட்டிற்குள் வரவும் சாரலாக மழை தூரவும் சரியாக இருந்தது. சாரலாக ஆரம்பித்தது. இடி மின்னலுடன் வேகமாக வரவே எப்படியோ மழைக்கு முன்ன வீட்டுக்கு வந்தாயிற்று என்ற நிம்மதி இருவருக்கும். அபி, நான் குளிச்சுட்டு ஹீட்டர் போட்டு வைக்கிறேன், நீயும் குளிச்சுடு. எனக்கு ஒரே ஒரு இஞ்சி டீ சூடா கிடைக்குமாடா தங்கம் பிளீஸ். வார்த்தைகளில் அத்தனை குழைவு. அபிக்கு எப்போதும் பிரமிப்பு தான் ஸ்மித்தின் பவ்யமான குணங்களில். ஓகேங்க. குளியலறைக்கு சென்ற அடுத்த 5வது நிமிடத்தில் அங்கு மின்சார தடை ஏற்பட்டு விட்டது. கிச்சனுள் இருந்து அவளுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. திடுதிடுப்பு என்று சுற்று வட்டாரம் கும்மிரட்டில் இருந்தது. அவளுக்கு உடனடியாக பயத்தை தான் வரவைத்தது. தட்டு தடுமாறி ஹாலில் இருக்கும் தன்னுடைய மொபைலை எடுத்து டார்ச் லைட்டின் மூலம் பின்பு எமர்ஜென்சி லாம்பை எடுத்து ஒளிரச் செய்தாள். குளியலறைக்குள் இருக்கும் அவன் இருப்பதால் பயம் எதுவும் இல்லை என்றாலும் அவளுக்கு துணையாகத்தான் இப்பொழுது இருக்கிறோம். சரிதான். வேலைக்கு வெளியே சென்று இருக்கும் பொழுது இந்த இடத்தில்
தனியாக இருக்க கண்டிப்பாக பயம் ஏற்படும். முதலில் அடுத்த வேலையாக யூஎஸ்பி கனெக்ட் செய்து விட வேண்டும். கல்யாண பரபரப்பில் இதையெல்லாம் மறந்து விட்டோமே என்று யோசித்துக் கொண்டு குளித்து முடித்து வெற்றுடலில் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு வெளியே வந்தான் ஆடம் ஸ்மித். அடுப்படி வாசலில் நிழலாடுவது போல் இருக்க திரும்பி பார்த்தவள் மோகன புன்னகையுடன் ஸ்மித் தன்னை நெருங்கி வருவது தெரிந்தது. புதிதாக பூத்த வெட்கமும் இருட்டில் ஏற்பட்ட படபடப்பும் சேர்ந்து அவளின் இமைக்கொடைகளை மெல்ல மெல்ல தட்டியது. இந்தாங்க டீ. அவனுக்கே கேட்காத குரலில் கிசு கிசுத்தாள் அபி. எனக்கு டீ வேணாம், 55 கிலோ மில்கி பார் சாக்லேட் தான் வேணும். அவளின் காதுக்குள்ளே மூக்கை நுழைத்து கிறக்கமான குரலில் கூறினான் ஆடம் ஸ்மித். மழை வேகமாக எடுத்ததனால் வீட்டு ஜன்னல்கள் அத்தனையும் கதவுகளும் மூடி வைத்திருந்தான் ஸ்மித். அவளுக்கு சற்று புழுக்கத்தில் ஏற்பட்ட வேர்வை துளிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. அகல விரிந்த விழிகளுடன் தரையில் இருந்து மெல்ல மெல்ல நிமிர்ந்து அவனின் கண்ணை பார்க்க முயலும் தன்னவளை பார்க்க இவனுக்கு திகட்டவில்லை. கவிஞர்கள் சொன்னது போல் உதடு மட்டும்தான் உடம்பில் வேர்க்காத இடம் என்றால் என்னவள் இதழ் ஏன் இவ்வளவு மினுமினுப்பாக நீரில் குளித்திருக்கிறது? மிக மிக நெருங்கிய அபியின் உதட்டை விரல் கொண்டு தீண்டினான். உயிர் வரை துடித்தாள் பாவை. தன் விளையாட்டின் விளைவாக சிவந்த அதிரத்தை மேலும் சிவப்பு ஏற்ற அவனுக்கு ஆசை போலும். மெல்ல நெருங்கிய இருவர் இதழ்களும் இடையே ஒரு சின்ன இன்ச் இடைவெளி மட்டும் இருந்தது. இவனின் முத்து தாக்குதலை ஏற்பதற்காக கண்ணை மூடி தன் முகத்தை அவன் முகத்தருகே ஏந்தி கொண்டு நின்றவளுக்கு 5 நிமிடங்களாகியும் ஒண்ணுமே நடக்கவில்லையே என்று மெல்ல கண்ணை விழித்து பார்த்தவளுக்கு தன் முன்னே இவ்வளவு நேரம் தாபத்துடன் இருந்த தன்னவனை காணாமல் போகவும் அதே நேரம் படுக்கை அறையில் இருந்து குரல் கேட்டது. அபி, கரண்ட் வந்ததும் டீ போட்டுக்கலாம், கையில எதுவும் சுட்டுக்காத. எமர்ஜென்சி லேம்ப் எங்க, நீதான் வச்சிருக்கியா? ஒரு நிமிஷம் இங்க எடுத்துட்டு வர முடியுமா தங்கம், பிளீஸ்? கையில் டீ கப்புடன் வேகமாக எமர்ஜென்சி லேம்பையும் தூக்கி கொண்டு தங்களுடைய படுக்கை அறைக்கு சென்றவள் எமர்ஜென்சி லேம்ப் வைத்து விட்டு அவனிடம் டீயை நீட்டு கொண்டு முறைத்து கொண்டிருந்தாள். ஏந்தி, என்னாச்சு முறைக்கிற? என்னங்க விளையாட்டுது? கரண்ட் இல்லாத நேரம் எப்படி தெரியுமா பயந்து போயிட்டேன். அவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்துட்டு நான் கண்ணு முழிக்கும் போது நீங்க பக்கத்துல இல்லைன்னா எப்படி இருக்கும் எனக்கு? என்னடி வளர்ற? நான் ரொம்ப நேரமா இங்க தாண்டி இருக்கேன். நீ எங்க தூங்கிட்டு இருந்தியா? ரொம்ப நேரமா நான் பவர் பேங்க் தேடிட்டு இருக்கேன். இந்த மொபைல்லயும் பாதி சார்ஜ் தான் இருக்கு. கரண்ட் எப்ப வருமோ? வெளியில பாத்தியா பேய் காத்தடிக்குது, மழை வேற அடிச்சு ஊத்துது. நான் வேற எதுவுமே சார்ஜ் போடல, அதான் பவர் பேங்க் தேடிட்டு இருக்கேன்டி. எதே, நீங்க பவர் பேங்க் தேடிட்டு இருந்தீங்களா? அப்ப நீங்க குளிச்சுட்டு கிச்சன் வரல? ஆமா, சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்க. இப்ப என்ன ஷார்ட்ஸோட நிக்கிறீங்க? அப்பாடா, இதோ இருக்கு பாரு பவர் பேங்க். டேட்டா கேபிளும் இருக்கு. உன் கேள்விக்கெல்லாம் முதல்ல நான் மொபைல்ல சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் விளக்கம் கொடுக்கறேன். தலகாடு கடியில் இருந்த பவர் பேங்கையும் கேபிளையும் எடுத்து தன்னுடைய மொபைலை சார்ஜ் போட்டுவிட்டு பிறகு வீட்டை சுற்றி கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்கிறதா, எந்தவித பாதிப்பும் இல்லையா என்று தெரிந்துவிட்டு பிறகு மெழுகுவர்த்தியை ஏற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்துவிட்டு மீண்டும் படுக்கை அருகே வந்து நின்றான். இத்தனை செய்யும் பொழுதும் அபி அவன் பின்னாடியே சுற்றினாலே தவிர ஏதோ ஒரு நடுக்கத்தில் இருக்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அபி, இங்க வா, உட்காரு. ஏண்டி குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? இருட்டுனா அவ்வளவு பயமா என்ன உனக்கு? எனக்கு பொதுவாவே இருட்டு மழை இடி மின்னல்னாலே பயம்தான். அதுலயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல எனக்கு இன்னுமே பயமா இருக்குதுங்க. லூசு, இன்னைக்கு காலையில இருந்து நான் உன் கூடவே சுத்திட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம வர வழியில மேடம் பைக்கு நடு ரோடுன்னு கூட பார்க்காம என்னெல்லாம் செஞ்சீங்க. எப்ப பாரு ஒரே ரூமுக்குள்ள இருந்தாலும் சிடுசிடுன்னு மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போன நீ இன்னைக்கு வரும்போது எவ்வளவு இன்டிமேட்டா என் கூட நெருங்கி உட்கார்ந்து வந்தேன். மேபி உனக்கு இப்பதான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ என்னவோ. அதனால இந்த டீனேஜ் கைஸ் சொல்லுவாங்கல்ல, எங்க பார்த்தாலும் என் ஆளு நிக்கிற மாதிரியே தெரியுது, தொடுற மாதிரியே தெரியுது, பேசுற மாதிரியே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு இப்பதான் வருது போலடி. அதனால நான் இல்லாமலே உனக்கு நான் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம். நான் தான் வந்ததுமே பாத்ரூம்குள்ள போனவன் தான். ட்ரெஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, உனக்கே தெரியும் நான் வீட்டுல ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ குளிச்சுட்டு பேண்ட் சட்டையில வந்து நிக்க போறேன்?
உங்களுக்கு ஏன் புரியல நான் சொல்றது? கண்டிப்பா அது என் கனவோ பிரம்மையோ கிடையாது. ஏன்னா நான் உங்க கைய பிடிச்சு எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அதுவும் பாத்தீங்களா எவ்வளவு காத்தடிக்குது, மழை அடிக்குது. இங்க எதுவும் அமானுஷம் இருக்குமோங்க. எந்த காலத்துல அடி இருக்க பேபி சாசுன்னு சொல்ற? இதுல அமானுஷமா இந்த வேர்ட் எல்லாம் இப்போதான் நான் முதல்ல கேக்குறேன். சும்மா இருங்க, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நம்புறதுக்கான ஒரு மொமெண்ட் இருக்கு. அந்த மொமெண்ட் வர வரைக்கும் மத்தவங்க பேசும்போது மூட நம்பிக்கையாகவும் கட்டுக்கதையாகவும் தான் இருக்கும். வாவ் பேபி, நீ சூப்பரா கதை சொல்ற. எனக்கு அப்படியே இப்ப சொன்னில ஒரு ஃபீல். அந்த முகத்துல ஒரு பயத்தோட கண்ணு நல்ல பெருசா உருட்டிக்கிட்டு ஒரு கதை சொல்ற பாத்தியா? எனக்கு இதே ஃபீலோட சூப்பரா ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்ல. வெளியில அடிக்கிற மழைக்கும் வேகமா அடிக்கிற இந்த சூறக்காத்துக்கும் உன்னோட முகத்துல கொடுக்கிற எக்ஸ்பிரஷனுக்கும் சும்மா ஜிவ்வன சுந்தர் சி படம் பார்த்த மாதிரி மூடு ஏறுது. கிண்டலா இருக்கா உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ்? கடவுள் எந்த அளவுக்கு உண்மை நம்புறோமோ அப்ப கெட்ட சக்தி இருக்கிறது உண்மைதானே? அப்ப நீங்க கடவுள் இருக்காரு, ஜீசஸ் இருக்காரு நம்புவீங்க தானே? அப்ப ஏன் பேய் இருக்குன்னு நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? சீரியஸாவே இருக்குங்க. இங்க நம்மளையும் தாண்டி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஃபீல் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேக்குறீங்களா? பேபி, நீ பேசுறத நான் சீரியஸா கேக்கலன்னு யார் சொன்னா? நான் உண்மையாதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத சொல்லு. அண்ட் நீ சொன்ன மாதிரி ஜீசஸ்ங்கிற ஒரு உணர்வை நான் நம்புறதுக்கு அவர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். ஒரு மொமெண்ட்ல நான் நம்பினேன். அந்த நம்பிக்கைய அவர் காப்பாத்தி இருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி பேய் இருக்குங்கிற மொமெண்ட எனக்கு இன்னும் கொடுக்கல. நான் பேய் இருக்கு, அமானுஷம் இருக்கு அப்படின்னு நான் நம்பணும்னா அந்த உணர்வு எனக்கு நடக்கணும். நடந்தாதானே நம்ப முடியும். சும்மா எப்படி நம்புறது? இந்தாங்க, சும்மா இருங்க. காத்துல போற பேய நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சிடாதீங்க. நாளையில இருந்து நீங்க ஆபீஸ் போயிடுவீங்க. ஞாபகம் இருக்குல்ல? வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நீங்க என்னடானா ஈவினிங் ஃபைல் மட்டும்தான் சப்மிட் பண்ண போகணும்னு சொல்றீங்க. பகலெல்லாம் போறீங்கன்னா கூட பரவாயில்ல, ஈவினிங் ரொம்ப பயமா இருக்கும். 6 மணிக்கு மேல வெளியே போகாதீங்க பிளீஸ். என்னடி சின்ன பிள்ளை மாதிரி 6 மணிக்கு மேல வெளியில போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு காலத்துல நீ 6 மணிக்கு மேலதான் கோயிலுக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவ, சாமியை தூங்க வச்சுட்டு. அப்படி இருக்கிற நீ வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பயப்படுறியா என்ன? இல்லங்க, இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல நடந்ததெல்லாம் யோசிச்சாதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கு அந்த உருவம் தத்ரூபமா தெரிஞ்சுது. கனவா இருந்தாலும் அப்படி எப்படிங்க தெரியும்? அது போக நான் கிச்சன் ஜன்னல் எல்லாமே சாத்தி தான் வச்சிருந்தேன். நீங்க என்ன கிஸ் பண்ண நெருங்கி என்ன ஒண்ணுமே நடக்கலன்னு தான் நான் கண்ணை முழிச்சு பார்த்தேனா, அப்ப இருக்க கிச்சன்ல இருக்க ஜன்னல் எல்லாம் படார்னு திறக்கும் போதுதான், அப்படி திறக்கும் போது ஏதோ வெள்ளையா புகை மாதிரி ஜன்னல் வழியா வெளியே போச்சு. அடுப்புதான் எதுவுமே எரியுதோ, பால்ல இருந்து ஆவிதான் பறக்குதோன்னு திரும்பி பார்த்தா அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். நான் பாலை மூடி வச்சிருக்கிறேன், புகை வெளியில வராது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜன்னல் திறந்து இருக்கு. உங்களை திரும்பி பார்த்தா அவ்வளவு நேரம் பக்கத்துல முத்தம் கொடுக்க வந்தவங்களை காணோம். நான் என்ன நினைக்கிறது நீங்களே சொல்லுங்க. பேபி, ஃபர்ஸ்ட் அந்த ஜன்னலை திறந்ததுக்கு ரீசன் இவ்வளவு பெரிய காத்தடிக்குது. கிச்சன் ஜன்னல் கொஞ்சம் லூஸ் தான், ஓகேவா? உனக்கு கரண்ட் வரட்டும், நான் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் கூட்டிட்டு போனா நீ மறுபடியும் எதையாவது நினைச்சு பயந்துக்குவ, ஓகேவா? தென் பால் காய்ச்சி ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த சூடு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு புகை வந்து பாத்திரத்துல இருந்து போகும். அப்படிதான் அந்த ஆவியும் போயிருக்கணும். நீ காலையில இருந்து என்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் இப்ப நீ பைக்ல வரும்போது ரொம்ப இன்டிமேட்டடா இருந்தோம். உன் அடி மனசு ஆசை நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுங்கிறது. நீயும் நார்மலான பொண்ணு தானே, சோ உனக்கும் ஹார்மோன் எல்லாம் தூண்டிதான் இருக்கும். சோ லவ் மேக்கிங் மாதிரி உனக்கு ஃபீல் வந்திருக்கலாம், ஓகேவா? இதுல எந்த அமானுஷமும் இல்ல. கண்டதையும் யோசிச்சு பயப்படாத. என்னவோ போங்க, நீங்க சொல்றதெல்லாம் வெறும் மனசு ஆறுதலா இருந்தாலும் கூடவே ஒரு பயமும் தான் இருக்கு. நான் யூஸ்வலா எனக்கு இந்த மாதிரி பயம் இருக்கும் போதெல்லாம் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு தாயத்து வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு. என்ன நாளைக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? நான் இதே மாதிரி மந்திரிச்சு கயிறு கட்டிக்கிறேன் என்னோட திருப்திக்காக பிளீஸ். பேபி, உன் மேல இல்லாத நம்பிக்கை அந்த கயிறு மேலதான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். உன்னோட நம்பிக்கைய நான் பழிக்க மாட்டேன்.
கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போகணும்? இங்கதான் சுந்தரமூர்த்தின்னு ஒரு பெரிய மாந்திரிகர் இருக்காருல, அவரு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஏதே சுந்தரமூர்த்தியா? அவ்வளவு நேரம் பேசி பேசி தொண்டை வறண்டதென்று இப்பொழுதுதான் அவளை ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று டீயை எடுத்து வாயில் வைத்தவனுக்கு இவள் கூறிய பேரில் வாயில் சென்ற டீ எல்லாம் வெளியே கொட்டி பொறையேற ஆரம்பித்து விட்டது. என்ன மக்களே, அத்தியாயம் கேட்டாச்சா? கொஞ்சம் வேகமா படிச்ச மாதிரி இருந்ததோ மக்களே? ஹாரர் ஸ்டோரி மக்களே, பேய் மக்களே. நான் வீட்டுல தனியா உட்காந்து படிக்க எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம உருவாக்குன கேரக்டர் தான், ஆனா நம்மளே பீட் பண்ணதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. இருந்தாலும் நான் எப்படியோ ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டேன். நம்ம நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருப்போம் மக்களே. பேய் கிடையாது, பிசாஸ் கிடையாது. நீங்களும் இதே நம்பிக்கையோட படிச்சு முடிச்சிருங்க. சாரி கேட்டு முடிச்சிருங்க. அப்புறம் இந்த கதைய இன்னும் தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நிறைய வியூஸ் போது, நிறைய பேர் கேக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றீங்களாங்கிறதே தெரியல. சோ பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹைப், HYPE ஹைப், அது மறக்காம அள்ளி தெளிச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னும் 6 எபிசோடோட வரேன். தேங்க்யூ சோ மச். அமானுஷ்ய இரவுகள்.